நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு 10,000 கோடி, எவ்வளோ 10,000 கோடி, பல கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிட்டாருன்னுட்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் வந்து டிஆர் பாலு மேலே வழக்கு தொடங்கினார். அதை எதிர்த்து வந்து டிஆர் பாலு அவர்கள் என்னை வந்து இந்த மாதிரி வந்து அவதூறாக இது பண்ணிட்டாரு, கோர்ட்டில் போட்டார், 100 கோடி ரூபாய் எனக்கு மான நஷ்டஈடு வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடங்கினாங்க. இது 2-3 முறை அதுக்குள்ளே அண்ணாமலை சார் சொன்னார், எங்ககிட்ட எல்லா வித ப்ரூஃபும் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நானே வாதாட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 முறை கோர்ட்டில் போய் வாதாடி இருக்கார். இதை மக்கள் எல்லோரும் கூர்ந்து கவனித்திருந்தார்கள். ஏன்னா இவ்வளோ ஊழல் வந்து டிஆர் பாலு பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய வந்து ஸ்கேம் நடந்திருக்குது, பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஸ்கேமை வந்து, ஏன்னா அண்ணாமலை ஜியை மேலே எல்லாரும் மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரே நாளில் கட்சி தொடங்குறேன்னு ஆரம்பிச்சுன்னா பல தொண்டர்கள் போய் அந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கூட யோசனை பண்ணோம், ஐயோ அண்ணாமலை ஜி தொடங்குறாரு, நேர்மையான நல்ல ஒரு அரசை கொடுப்பார் போல இருக்குது அப்படின்னு நாங்களும் வந்து யோசித்தோம், நானும் யோசித்தேன். ஆனால் 2-3 முறை ஹியரிங்க்கு அப்புறம் என்ன செய்தி வருது, 30ஆம் தேதி ஜூன் வந்து 2026 இந்த கேஸ் வந்து மியூச்சுவலில் வந்து விட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க.